இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. அடுப்பில் கடாயை வச்சு அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்து ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சது தான். திரும்பவும் ஒரு டைம் வறுத்தா தான் நல்லாயிருக்குங்கிறனால வறுத்துக்கிறேன். கூடவே 4-5 ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டு நம்ம லட்டு செஞ்சால் தான் அது டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறேன். இப்போது 1½ கப் அளவுக்கு நிலக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு எள் எடுத்துருக்கேங்க. இதை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில். இப்போது நிலக்கடலை, எள், ஏலக்காய் 3 நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கடுத்து அதில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி நல்லா பவுடராக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். பக்குவம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த வீக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் காசு போட்டு சேமித்து வைக்கிற பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.